மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் சுமன் கவி இணைந்திருக்கிறார். பேசலாம். இன்னைக்கு ரஜினிகாந்த் போய் சந்திச்சுட்டு சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாரோ அதுதான் முதல் புள்ளி. ஒரு சங்கி கூட இந்த புதுமையான விளக்கத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல. அப்படியே கூஸ்பம்ப் அவர்களுக்கு வந்திருக்கான். மோகம் வந்தால் ஆசை வந்தால் தாயென்ன மகள் என்னன்னு சொன்னது பிரம்மன் சொன்னான் அப்படின்னு பெரியார் சொன்னாரு. மகாகவி பாரதியார் ஒரு பார்ப்பான், அவர் சாதிமய பேதமற்று பார்ப்பான், அதனால சமத்துவமாக பார்ப்பான். அது ஒரு கலாச்சார ரீதியான மக்களை இழிவுபடுத்துகிற, ஏற்கனவே முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்ட ஒரு வகுக்கப்பட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிற திட்டத்துல நிக்கிற ஒரு அரசியல் கட்சி. சீமானை சங்கின்னு நாம சொல்லல, அங்கிருந்து கட்சிக்குள்ளேயே ஐயோ இந்த பாவத்தை எங்களால் செய்ய முடியாதுன்னு தம்பிகள். 2015 வாக்குல ஒரு மீட்டிங் ஈசிஆர்ல நடந்துச்சு, ஒரு பங்களாவில். அதுல சீமானோடு குருமூர்த்தியினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆட்கள் எல்லாம் பேசினார்கள். ஆரியம் என்பது ஆயுதம், அதை தடுக்கிற ஆயுதம். அதுக்கு கவுண்டர் வெப்பன் எது அப்படின்னா அது திராவிடம் மட்டும்தான். உங்களை விட சிறப்பாக உங்கள் பணியை, உங்கள் பாஜகவிற்கு முள்பொறுக்கி வேலையை நான் செய்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பாதை அமைத்து நான் தருகிறேன்னு சொல்லி இப்போது தானே ஒரு ரோடாக படுத்து கிடக்கிறார் சனாதனத்தின் பாதையில். வெளியில் போகிறவர்களை சாக்கடை அடைப்புகள்னோ உதிர்ந்த சருகுகள்னோ இந்த மாதிரி கிரீஸ் டப்பானோ சொன்னது கிடையாது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, நிறைய அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். முதலாவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய இந்த பெரியார் பேசிய கருத்துக்கள், இதுவரைக்கும் அதுல இருந்து பின்வாங்காமல் இருப்பது, மீண்டும் மீண்டும் அதையே பேசுவது, பிஞ்ச செருப்பு அப்படின்னு பேசுவது. அதற்கு எக்ஸாம்பிளா வைக்கும்போது இந்த கர்ப்பப்பை ரீதியா பேசும்போது பெண்களை, திமுகவினரை சேர்ந்தவங்களை, எம்பி கனிமொழி அவங்களை எழுத்து பேசுவது, மேடையில் பேசும்போது கண்ணகி கனிமொழியை பார்த்துதான் போராடினாங்கன்னு அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியது. இதனுடைய இந்த தொடர்ச்சியான இந்த பேச்சுக்களுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த திடீர் மாற்றம்? இல்ல, திடீர் மாற்றம் நம்ம என்னைக்கு ரஜினிகாந்த் போய் சந்திச்சுட்டு சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாரோ அதுதான் முதல் புள்ளி அப்படின்னு நாம ஒரு எடுக்கலாம். அதாவது அதற்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர் போய் சந்திக்கிறாரு. அது எதேச்சா நடக்கல. இன்னொன்னு, அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் ரவீந்திரன் துரைசாமி அவருடைய பின்புலம், அவர் RSS பின்புலத்தில் இருந்து வந்தவர். தானுலிங்கம் அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிக் கொள்பவர். அப்ப தன்னை ஒரு RSS காரனாக முன்னிறுத்தி கொள்கிற ஒரு நபர், அவர் ரஜினியோடும் தொடர்பில் இருக்கிறார், அவர் சீமானோடையும் தொடர்பில் இருக்கிறாரு. அவர் தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணுகிறார். 2 பேரும் போய் நின்று பேசிட்டு வெளியில வந்த உடனே சங்கி என்றால் சக நண்பன்னு சொன்னது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யா ராஜேஷ் சங்கிங்கிற வார்த்தையை இழிவாக கருதுகிறார்கள். நீ கவலைப்படாதமா. அதாவது ஒரு சங்கிக்கே பாடம் எடுக்கிற சூப்பர் சிங்கியா அவர் மாறிட்டாப்ல. ரஜினிக்கு தான் சூப்பர் சிங்கின்னு சொல்லுவாங்க. உங்களை விட நான் திறமைசாலி, நீங்க திரையில் மட்டும்தான் திறமைசாலி, களத்தில் நான் ஒரு விஷயத்தை கன்வின்சிங்கா பேசுறதுக்கு எவ்வளவு அழகா பேசுறேன் பாருங்க, நீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி அந்த மவுத் பீஸா நின்று பேசியதுதான் முதல் தொடக்கம். ஒரு சங்கி கூட இந்த புதுமையான விளக்கத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டாப்ல. அப்படியே கூஸ்பம்ப் அவர்களுக்கு வந்திருக்கு. அந்த அளவிற்கு ஒரு ரிப்ளையை அவர் கொடுத்தார். அதுல இருந்து ஆரம்பிச்ச அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்புறம் அவர் ஆடிய ஆட்டம் அவரே பிரமித்து, அதாவது சந்திரமுகியா மாறியதை பாருன்னு சந்திரமுகியே உட்கார்ந்து டேப்பை போட்டு பார்த்தாலும் அதிர்ந்து போகிற அளவிற்கு ஒரு வினோதமான மாற்றத்தை அவரிடம் நாம பார்க்க முடிஞ்சுது.
அதுல குறிப்பா வந்து அவர் பின்வாங்காமல் பேசுகிறார் அப்படி ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஊடகத்துல நான் ஒரு வார்த்தையை பேசும்போது பின்வாங்காமல் அவர் பேசுகிறார். ஒரு விஷயத்தை கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போனால்தான் நீங்கள் பின்வாங்காமல் இருக்கிறீர்கள்னு பொருள். இல்ல ஒரு கருத்தை பெரியாரை அந்த குறித்து கருத்தை பின் எடுத்துக்கல, இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன், இல்ல நான் மறந்து சொல்லிட்டேன் அது அப்படின்னு வந்து ஒரு சொல்லாம மீண்டும் மீண்டும் அதையே சொல்வதும் அதே தானே, அதுதானே பாசிஸ்டுகளினுடைய அணுகுமுறை. நீங்க வந்து சீமான் வேண்டாம், நீங்க எந்த பாஜக நபர்களை ஒரு விவாதத்துக்கோ எதுக்கு ஒண்ணு கூட்டிட்டு வந்தாலும் அவர்கிட்ட நீங்க ஒரு கேள்வியை நியாயமா ஒரு தர்க்கபூர்வமா வச்சீங்கன்னா அந்த கேள்வியை விட்டுருவாங்க. ரெண்டாவது கேள்வி நம்ம, அதாவது என்னிடம் இருப்பது அம்பு மட்டும்தான், என்கிட்ட ரிப்ளை என்கிட்ட கேடயமே கிடையாது, ஒன்னு அடிச்சிருவேன் ரெண்டாவது நான் அடிக்கதான் செய்வேனே தவிர என்னால் தடுத்து விளையாட தெரியாது. we don't have mechanism to defense, we have only the weapon to offense. எதிர்த்து அடிக்கிறது தான் என்கிட்ட ஆயுதம் உண்டே தவிர தடுத்து நிறுத்தும். ஏன்னா தர்க்கம் தான் தடுத்து நிறுத்தும். நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, நான் வந்து பதில் என்கிட்ட இருந்தாதான் தர்க்கம் அது. அப்போ டிஃபென்ஸ் கேமே தெரியாத ஒரு கூட்டம், இடது கையால் கேடயம் வைத்து ஆடத் தெரியாத ஒரு கூட்டம், ரெண்டு கையிலையும் வாழை மட்டும்தான் வச்சு சண்டை போடுவோம் அல்லது ஆயுதத்தை தான் பிரயோகிப்போங்கிற கூடிய ஒரு உளவியல் கொண்டவர்கள். அதனாலதான் முதல் கேள்வி என்ன, நீங்க வந்து மகளோடும் தாயோடும் நீங்கள் எப்படி வேண்டாலும் இருக்கலாம்னு அவர் சொன்னாரு பெரியார் அப்படின்னு சொல்றாப்ல. பெரியார் தன்னுடைய இறுதி உரைக்கு முன்னாடி பேசுகிற பேச்சில் தான் அவர் இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரம்மன் சரஸ்வதியை படைக்கிறான், படைச்சி முடிச்ச உடனே அவருடைய அழகை பார்த்துட்டு அவன் போய் அவளோட தழுவ முயற்சிக்கும் போது நீ என்னோட தகப்பனாயிற்று, நீ இதை செய்யலாமா அப்படிங்கும்போது மோகம் வரும்போது தாய் என்ன மகள் என்ன இதெல்லாம் ஒரு கணக்கு இல்லைன்னு அவன் சொல்லியதாக. இது ஒரு மதமா? இப்படி ஒரு பெண்ணை உருவாக்கிய ஒருவனே வந்து இந்த பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து தெய்வம் தெய்வீகம்ங்கிற போர்வைக்குள்ள நமக்கு பயிற்றுவிக்கிறார்களே, இது சரியா? மோகம் வந்தால் ஆசை வந்தால் தாய் என்ன மகள் என்னன்னு சொன்னது பிரம்மன் சொன்னான் அப்படின்னு பெரியார் சொன்னாரு. இத பாகவதம்ங்கிற நூல்ல இருக்குது. நீங்க இன்னைக்கும் போய் பாகவதத்தை எடுத்தீங்கன்னா பிரம்மனுடைய வரலாற்றில் இதுதான் அந்த சரஸ்வதியும் பிரம்மனும். நீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் தெய்வங்கள். இன்னைக்கு கல்விக்கு அதிபதி சரஸ்வதின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதுதான் கல்வியா? ஒரு ஒழுக்கம் தானே முதல் கல்வி, ஏட்டில் இருப்பது இரண்டாவது கல்வி தானே. அந்த ஒழுக்கமின்மையை சுட்டி காட்டுகிறாள். நான் அந்த அடிப்படையில சொல்றேன். இது வந்து பாகவதம் அப்படிங்கிற புத்தகத்துல இருக்குன்னு சொல்றீங்க. பெரியார் பேசியது எங்க இருக்கு? பெரியார் பேசியது அதான் சொல்றேனே, அந்த நிகழ்ச்சியில் பேசியது இதுதான் செய்தி. இதுதான் இப்போ சீமான்ட்ட என்ன பிரச்சனைன்னா, இது பேசியது இருக்கு, நீங்க எடுத்து கொண்டாந்து இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி காட்டினீங்கன்னா நீங்க அம்பலப்பட்டு போயிருவீங்க. அதனால என்ன பண்றாப்புலன்னா, ஆதாரம் என்கிட்ட நீங்க தான் வச்சிருக்கீங்க. இல்ல நான் உங்களை கேக்குறேன். இப்போ பாகவதம்ன்ற புத்தகத்துல இந்த பிரம்மன் படைத்த போது அப்படிங்கிற இது இருக்கு இன்னும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பெரியார் பேசியதாக அவர் சொல்றாரு இல்லையா, அது எங்க இருக்குன்னு கேக்குறேன். அதுதான் சொல்றேன். அந்த ரெண்டாவது, அதாவது நீங்களும் பேசினார், நீங்களும் சொல்லும் போது அது எங்க இருக்குன்னு கண்டிப்பாக அதுக்கான புத்தகங்கள் இருக்கு. நீங்க வந்து விடுதலை நாளிதழ்கள் இருக்கு. விடுதலை அவர் சொன்ன டேட்ல என்ன டேட்ல வந்து அவர் வெளியிடப்பட்டதா அந்த இதெல்லாம் இருக்குது. அதில் தாயோடும் மகளோடும் விருப்பத்திற்கு உறவு வைத்துக் கொள்ளலாம்னு பெரியார் சொன்னதாக இல்லை. இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க ஆதாரத்தோட கொண்டு வந்து நான் வந்து நீங்க கேட்டீங்கன்னா நாளைக்கு நான் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன். ஆனா சீமாவால கொடுக்க முடியாது. ஏன்னா அதை கொடுத்தால் தான் பேசியது தவறு அப்படிங்கறது அம்பலப்பட்டு போயிடும். சோ ஒரு லாஜிக்கான நியாயமான கருத்து நீங்க நல்லா கவனிங்க. மனு தர்மம் பெண்களை விபச்சாரம் தோஷம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொன்னார். சொன்ன உடனே இருக்கிற சங்கி கூட்டம்லாம் என்ன சொன்னாங்க, பெண்களை இந்து பெண்களை விபச்சார தோஷம் உடையவர்கள்னு திருமாவளவன் சொல்லிட்டாரு. நீ வச்சிருக்கிற மனு தர்மம், நீ வச்சிருக்கிற சாஸ்திரத்தில் இது இருக்குன்னு தான் அவர் சொன்னாரே தவிர அவர் ஒண்ணும் இப்படி நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் சொல்லல. அப்போ நீங்கள் குய்யோ மொய்யோன்னு சட்டை கிழிச்சுக்கிட்டு உருண்டதுங்கிறது பொய். அப்போ ஆதாரத்தை கொண்டு வந்து நிறுத்தி மனு தர்மத்தை எரித்து அவர் போராட்டம் பண்ணாரு. ஊர் முழுவதும் அது வந்து அம்பலப்பட்டுச்சு. இன்றைக்கு நிலைமையும் நீங்க ஒரு சங்கியா மாறிட்டீங்க, சங்கி என்பவன் சக நண்பன்னு போயிட்டீங்கன்னா எப்படி அவர்களுடைய கூறுகள் உங்களுக்கு வந்துருது பாருங்க. நீங்க சொன்ன கருத்துக்கு மாற்று. அப்ப ரெண்டு விஷயமா அப்படி பொருந்துதா? திருமாவளவன் அவர்களுக்கு எப்படி சங்கிகள் சனாதனவாதிகள் எதிர்நிலையில் இருந்து வினை செய்தார்களோ அதே வினையைத்தான் இன்னைக்கு சீமான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு துளி அளவும் தான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. நல்லா கவனிச்சுங்க. தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர் கு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில போய் முதல்
வீடு முற்றுகையிடுறாங்க, ஆதாரத்தை கொடுங்கள், எந்த அடிப்படையில் நீங்கள் பேசினீங்க. 2வது நாளும் போறாங்க, 2வதும் போறாங்க. 2 முறை படையெடுத்து கேட்ட போதும் பதில் இல்லை. நான் அடுத்த நாள் வந்து நின்னுட்டு வேற ஒண்ணு சொல்றேன், பெரியார் அதை சொன்னாரு. அதுக்கெல்லாம் நீங்கள் முதலில் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதிலை சொல்லுங்கள். அப்போ புத்தகத்தை கொடுங்கன்னு கேக்குறாங்களே, எது புத்தகத்தை கொடுங்கன்னு புத்தகம் தான் ஓப்பன். புத்தகங்கள் என்னென்ன புத்தகம் வேணும்? முதல் கேள்வி, புத்தகமே இல்லாமல் நீங்கள் சொல்வதாக இருந்தால் அப்போ அது உங்களுடைய கற்பனை. சோசியல் மீடியால வந்ததுல நாங்க சோசியல் மீடியால நீங்க அது வந்து தவறு அப்படின்னா நீங்க புத்தகத்தை கொடுங்க, நாங்க படிச்சு தவறுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். முதல் விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியாவில் அதுவும் வாட்ஸ்அப்பில் பரப்பக்கூடியது என்பது ஆதாரபூர்வமாக கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தவறாவே பேசியிருந்தா கூட புத்தகத்தை நீங்க காட்டுங்க, நாங்க அதுதான் பிரச்சனை. தவறு பண்ணிட்டோம், நாங்க கேட்டுக்கிறோம். பெரியாரினுடைய புத்தகங்கள் இல்லங்க, முதல்ல அவர் சொல்லுவது புத்தகத்தை கொடுங்கன்னு சொல்லல, பெரியாரின் புத்தகங்களை நாட்டுடைமையாக்குங்கிறார். நாட்டுடைமையாக்குங்கிறது வேற பிரச்சனை. நாட்டுடைமையாக்குவது என்ன அப்படின்னா, எல்லா புத்தகங்களையும் எல்லாரும் எடுத்து பதிப்பிக்கலாம்ங்கிற இடத்துக்கு கொடுத்தாதான் அது நாட்டுடைமை. ஆனா ஒரு குறிப்பிட்ட பிரச்சார நிறுவனம், பெரியார் பிரச்சார நிறுவனம் எல்லா புத்தகங்களையும் வெளியில விட்டுருக்கு. நீங்க விட்ட புத்தகங்கள்ல இருந்து தகவல் எடுத்து சொல்லலாம். அப்படி சொல்லாம நீங்க வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் புத்தகத்தை கொடுக்கணும். இஃப் யூ ஹேவ் தி எவிடன்ஸ் நீங்க தான் ப்ரொவைட் பண்ணணும். அதை விட்டுட்டு என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லுவது, இல்லைன்னா பொது வழியில இருந்து நீங்க வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லுவது பச்சை அயோக்கியத்தனம். இதைத்தான் நாங்க சொல்றோம். அப்போ முழுக்க அறமற்ற ஒரு வேலையை செய்யறாரு. இதுக்கு அடுத்து வந்து அவர் தொடர்ந்து பின்வாங்காமல், இதுல என்ன பின்வாங்காமல் இருப்பது? முதல் காரியத்துக்கே நீங்கள் பதிலை சொல்லிவிட்டால் பின்வாங்குதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லையே. சோ ஒரு பாசிஸ்டாக இவர்கள் உருமாறி நிக்கிறாரு. அதுக்கான அந்த விஷயம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு லேட்டஸ்ட் விஷயத்துக்கு வந்துடணும். பார்ப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காரு, அத பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. நம்ம இன்னும் அங்க இருக்கோம், சங்கில இருக்கோம். அவர் அடுத்த இதுக்கே வந்துட்டாரு. அவரு மகாகவி பாரதியார் வந்து ஒரு பார்ப்பான், அவர் சாதி பேதமற்று பார்ப்பான், அதனால சமத்துவமாக பார்ப்பான். நான் என்ன கேள்வி கேட்கிறேன், பாப்பான் சமத்துவமாக பாப்பான், முதல்ல சொன்னேன் இல்லையா, சங்கிங்கிற வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத ஒரு சங்கியால் கூட சொல்ல முடியாது. அதே மாதிரி பாப்பான்ங்கிற வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறத பார்ப்பனர்கள் கூட யோசித்தே கனவிலும் கூட யோசித்து பார்த்திருக்கு. இப்படி ஒரு அர்த்தம் இருக்குமா? இப்படி தெரிஞ்சிருந்தா நாமே நோக்கம் தான் இல்ல. அதுதான் என்ன அப்படின்னா, முதல்ல சங்கிங்கிற வார்த்தையை நியூட்ரல் பண்றது அதோட சாதாரணமானது. அவர்கள் எல்லாரும் சகஜமானவர்கள். பாஜகவினரை ஏத்துக்கல, அவங்களை ஒரு இடத்துல கூட வெற்றி பெற செய்ய மாட்டாங்க, அதற்காக இவர் உழைக்கிறாருங்கிறதா பாஜகவினருங்கிறது. அது எல்லோரையும் போல ஒரு கட்சிக்காரர்களாக, எல்லாரையும் போல ஒரு கட்சியாக இருந்தால் அந்த கட்சியை எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு கலாச்சார ரீதியான மக்களை இழிவுபடுத்துகிற, ஏற்கனவே முன்கூட்டி தீர்மானிக்கப்பட்ட ஒரு வகுக்கப்பட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிற திட்டத்துல வந்து நிக்கிற ஒரு அரசியல் கட்சி. அரசியல் கட்சி அதுக்கு ஒரு டூல் தானே தவிர அரசியல் கட்சியாக வேண்டும்ங்கிறது திட்டம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இறுதி இலக்கு வந்து எங்களுடைய அகண்ட பாரத கனவு. அதுக்கு ஒரு கட்சி வேணுமா? அகண்ட பாரதம்ங்கிறது ஒற்றை தேசமாக இருக்கிற பட்சத்தில் சாதிக்க முடியும். ஆட்சியிலும் அதிகாரத்திலும். அப்போ இந்த களத்தில் நாங்கள் இந்த வேடத்தில் வருகிறோம். எங்களுக்கு கட்சிங்கிறது பிரதானமானது அல்ல. இதுதான் வந்து சனாதன RSS பார்ப்பனிய சித்தாந்தம். அதுக்கு இந்த களம் இங்க ஜனநாயகம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. இங்க நீங்கள் ஓட்டு போட்டு தான் நாங்கள் வர வேண்டியிருக்கு. நாங்களே வருவதற்கான காலம் ஒன்று இருந்தது. மன்னர் வருவார், அவர் ஆர்டர் போடுவார், நான் சொல்வதே சட்டம், நான் சொல்வதே சாசனம், என் வாயிலிருந்து வர்றதெல்லாம் நீதினு ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. அரசியல் சாசனம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க உன்ன வார்த்தையை பேசிட்டு அதுக்கு அதுல இல்ல அப்படின்னு சொன்னா அந்த கேள்வி கேட்கப்படும் சாதாரண நபர்கள் இருந்து கூட. அப்போ இந்த இடத்துக்கு அவர்கள் எடுத்துட்டு போவதுக்கு முயல்வாங்க. அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது மற்ற கட்சிகளை போல் நாங்களும் ஒரு கட்சி, வாக்குகளை பெற்று எங்களால் ஆன நன்மைகளை செய்வோம், எங்களால் ஆனதை சம்பாதித்துக் கொள்வோம். அப்படி கூட அவங்க வரல. எங்களுடைய வகுக்கப்பட்ட சித்தாந்தத்தை இங்க கொண்டு வந்து நிறுவுவதற்கு ஒரு மீடியமா தான் இதை பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த பாஜகவை ஒருபோதும் இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு அது ஐயோ அப்படின்னு வெறுக்கிறது இல்ல. இந்த சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள் அரசியல் கட்சிக்கு இல்ல, ஏதோ பாஜகங்கிற கட்சிக்கு இல்ல, இவர்களுடைய பிலாசபி இருக்கு இல்லையா, நீ மேல இருந்து பிறந்த நீ கீழே பிறந்த அப்படின்னு மனிதனை மேல் கீழ் அடுக்கக்கூடிய இந்த சித்தாந்தத்துக்கே எதிரான உளவியல் தமிழ்நாட்டில் இருக்குது. அது வாக்குகளாக பிரதிபலிக்குதே தவிர மற்றபடி இவர்கள் இந்த நான் என்ன சொல்றேன், பாஜக அப்படிங்கிறது வெறும் சொல் தானேங்க.
அந்த கட்சி வேற சித்தாந்தத்தை கொண்டு வந்துன்னு சொன்னீங்கன்னா இது இந்த அளவிற்கு எதிர்க்கப்படாது. சோ முழுக்க முழுக்க அந்த இப்ப இன்னைக்கு சீமான் அதை ஆதரிக்க போய் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? சீமானை சங்கின்னு நாம சொல்லல, அங்கிருந்து கட்சிக்குள்ளேயே ஐயோ இந்த பாவத்தை எங்களால் செய்ய முடியாதுன்னு தம்பிகள் சீமானை ஆதரிக்க கூடியவர்கள், இது கிட்டத்தட்ட சொந்த இனத்தவர்களை தாங்களே கொல்லுகிற ஒரு வேலை இல்லையா? செங்கிஸ்கான் படையெடுத்து வர்றாருன்னு சொன்ன உடனே பெர்சிய அரசர்கள் தங்களுடைய மனைவிகளை கொண்டார்களாம், ஏன்னா அவர்கள் உங்களை கொன்றுவாங்கன்னு. அந்த மாதிரியான சொந்த இனத்தை அறுத்து தள்ளுகிற ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். அவன் இக்கட்டுல செஞ்சான், நீங்க திட்டம் போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் நாங்கள் இருக்க முடியாது. நாங்கள் வளர்த்தெடுத்தது சீமானை ஒரு மாற்று அரசியலுக்காக. இது ஒரு ஏமாற்றுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நாம் இது என்னைக்கு இவர் பெரியாருக்கு எதிராக இது போல பேச ஆரம்பிச்சாரோ அன்றிலிருந்து அதற்கு முன்பாகவும் நாம் தமிழர் கட்சியில அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல செயல்படுது, அரசு அதாவது வெற்றியை நோக்கியே கட்சி போவதற்கான வழியே இல்ல, கட்சியில குழுக்களோ இல்ல அந்த கட்சி நடைமுறைப்படி ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கணுமோ அந்த செயல் திட்டங்கள் எதுவுமே கட்சியில் இல்லைன்னு பலர் வெளியில வந்திருக்காங்க இவருடைய செயல்பாடுகளை பார்த்து. ஆனா பெரியார்னு பேச ஆரம்பிச்சோன்னா அப்படியே கொத்து கொத்தா வெளியில வராங்களே. முக்கிய பொறுப்புல இருந்த ஜெகதீச பாண்டியன் அவர்கள் கூட வெளியில வருவதற்கு முன்பாக என்ன சொன்னார் அப்படின்னா, பெரியார் தொடர்பாக சீமான் பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர நாம் தமிழர் கட்சியின் கருத்து இல்லைன்னு ஒரு பதிவை போட்டிருந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு 4-5 நாட்கள் கழிச்சு அவர் கட்சியில இருந்து விலகுவதாக அவரே வெளியில வந்துட்டார். அப்போ பெரியார் பத்தி பேசணும்னே அங்க பிளவு ஏற்படும் போது சீமானுடைய இப்போதைய கருத்து என்ன அப்படின்னா, விஜய் எப்படி அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே இதுல வைக்கிறார், எப்படி தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒரே இதுல வைக்க முடியும், முட்டாளா அப்படின்னு கேள்விகளை முன்வைக்கிறார். அப்போ நாம் தமிழர்ல இருக்கக்கூடியவங்களே இதை ஏத்துக்கல அப்படிங்கறதான. அதாவது சிபிச்சந்தர் அவர் தன்னுடைய முகநூல் பதிவுல ஒன்று போட்டிருந்தார். என்னன்னா 2015 வாக்குல ஒரு மீட்டிங் ஈசிஆர்ல நடந்துச்சு ஒரு பங்களாவில். அதுல சீமானோடு குருமூர்த்தியினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆட்கள் எல்லாம் பேசினார்கள். அதாவது பெரியாரை ஆதரித்து கொண்டு ஒரு நடனம் ஆட வேண்டும், மக்கள் ஏற்றுக்கொள்வது போல் நடக்க வேண்டும், பிறகு படிப்படியாக நாம் பெரியாரை எதிர்நிலைப்படுத்த வேண்டும், பிறகு படிப்படியாக நாம் இந்த அரசியலை பாஜகவுக்கான அரசியலாக கொண்டு வர வேண்டும் ஒரு திட்டம் அன்று வகுக்கப்பட்டதுன்னு இப்ப சொல்றாப்ல. இப்ப இப்படி திட்டத்தோடு தான் நடந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இவர் சொல்றாரு, அதுக்கு விளக்கம் அவர்கள் தான் சொல்லணும். ஆனா கீழே இருக்கக்கூடிய நமக்கோ அல்லது மற்ற தம்பிகளுக்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இவர் ஆடுகிற நடனத்தை பார்த்து இந்த ஸ்டெப் எங்க போய் நிக்கும்னு தான் நாம சொன்னமே தவிர இவருக்கு இந்த திட்டம் இருக்குன்னு நாம முன்கூட்டியே அசரீரியில் சொல்ல கேட்டு நாம வரல. ஆனா தம்பிகள் கூட இருந்தவங்க. அப்போ எந்த திசைக்கு போய்கிட்டு இருக்குங்கிறத கிட்டையே பார்க்க முடியும். தம்பிகள்னு சொல்லி நெருக்கமாக தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள். அப்போ இவ்வளவு நாள் ஏதோ ஒரு சமரசம், இந்த திராவிட கட்சிகள் தமிழினத்துக்கு முழுமையான தீர்வை கொடுக்கவில்லை. அவர்கள் ஏதோ ஒன்று கற்பனையா ஒன்னை எதிர்பார்த்தாங்க, அது கிடைக்கல. அதை கொடுப்பதற்கான சரியான ஒரு நபர் சீமான் தான் அப்படின்னு அவர்கள் நம்பினார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல் அது கிடைக்காதுன்னு தெரிந்த போதும் இவ்வளவு நாள் நம்பிட்டா வேற வழி இல்லைன்னு பல்ல கடிச்சிட்டு கூட உட்கார்ந்து இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நாங்க ஏற்கனவே பெரியார் அப்படிங்கிற அந்த தலைவரால் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம். நீங்க திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகள் இதோட சேர்ந்து நீங்க அது ஆட்சி பொறுப்புல அது வந்திருக்குது. இதை விட ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தோம். நீங்க இதை விட மோசமா திடீர்னு நீங்க ஒரு சங்கியா மாறி நீங்க ஒரு நடனம் ஆடுறீங்கன்னா அப்ப இந்த வேஷத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்படி நாங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இவர்கள் வெளியில வராங்க. சோ ஏன் கொத்தா திடீர்னு சடனா நடக்குதுன்னா இதுதான் நடக்குது. சீமானுக்கு ஒரு திட்டம் இருந்திருக்கலாம். ஏன் சொல்றேன்னா நம்ம தான் சொல்றோமே, நீங்க அதுக்கு முன்னாடி உள்ள திட்டத்தை விட்டுருங்க. சீமான் தெளிவா விஜய் கட்சி ஆரம்பித்த அடுத்த நிமிடமே போய் ரஜினியை சந்திப்பதும் இப்படி மாறுவதற்கு அந்த மாற்றம் நம்ம கண்முன்னாடி நடக்குது. வெறும் 2-3 மாதங்கள்ல தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்குது. அப்ப இந்த மாற்றத்தை நாம் காணும் போது பக்கத்திலே இருக்கக்கூடிய தம்பிகள் பார்த்திருக்க மாட்டார்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இது போக சீமான் இந்த பார்ப்பனர்கள் குறித்து பெருமையாக பேசுவதற்கு இல்லையா, இது இன்னும் அதாவது அவருடைய எல்லை மீறி பேசாருன்னு வச்சுக்கோங்க. அதுல பாரதியாரை மிக வியந்து பேசுகிறார். பேராசை காரண்டி பார்ப்பான்னு பார்ப்பனர்களை திட்டியவரும் பாரதியார் தான். இன்னொன்னு, பாரதியார் கிட்டத்தட்ட 40-45 இடங்களில் ஆரிய நாடு, இது ஆரிய திருநாடு, ஆரியர் பூமியில் நாரியரும் சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம்,
தென்னிலங்கை மைந்தனை முறித்தவில் யாருடைவில் எங்கள் அன்னை பயங்கரி ஆரிய ராணியின் வில் அப்படின்னு சொல்றாரு. ராவணனை அவனுடைய நெஞ்சை பிளந்த வில் ஆரிய ராணியாகிய பாரத தேவியின் வில்லுன்னு பேசுறாரு. நீங்க ராவணன் குடில்னு வச்சிருக்கீங்க. நீங்க வச்சிருக்கிற தலைமை அலுவலகத்தின் பேரு ராவணன் குடில். சுத்த தமிழன் ராவணன் சொல்றீங்க. ராவணனை போற்றி அமைப்பு இது திராவிடர் கழகம். அன்னை மணியம்மையார் ராவணனுக்கு விழா எடுத்து ராவண லீலா நடத்துறாங்க. அங்க ராமலீலா. ராமன் ராவணன் நெஞ்சை பிளக்கிறத ஒரு கலாச்சார அடையாளமாக இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு தமிழனை கொன்றத நீங்க அது ஒரு மித்து, அது ஒரு கதை, அதுக்குள்ள போனாலுமே அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கதையிலும் கூட உன் இனத்தை அழிப்பதுதான் அவன் சொல்லி வைக்கிறான். நீ அதை எதிர்த்து தானே நீ ராவணன் குடில் வச்சுக்கிட்டு இருக்க. அவனே கூப்பிட்டு வச்சுட்டு அவன் ஆரிய ராணி தான் உன் நெஞ்சை பிளந்தாள்னு கவிதை எழுதியிருக்கிறான். முன்னை இலங்கை அரக்கர் அழிய முடித்தவில் யாருடைய வில் எங்கள் அன்னை பயங்கரி ஆரிய ராணியின் வில்னு சொன்னதுக்கு அப்புறம் இவரை தமிழ் கவிஞன் எப்படி சொல்லுவார்? என்ன அப்போ எப்படி நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. உயர் ஆரியத்துக்கு நிகராக வாழ்ந்தோம். தமிழ் எப்படி வாழ்ந்தான்? ஆரியத்துக்கு நிகராக வாழ்ந்தான். வடக்கே இருந்து குள்ள முனியாகிய அகத்தியன் என்றோர் வேதியன் தமிழ் வளர்த்தான். வேதியன் ஒருத்தன். வேதியன் யாரு? வேதம் ஓதுகிறவன் வேதியன். வேதியன் தான் தமிழ் வளர்த்தான்னு சொல்றாங்க. நீ எப்படி சொல்ற? ஆய் ஊயின்னு கத்துக்கிற காலத்திலேயே எங்களுடைய தமிழ் வந்துருச்சுன்னு சொல்ற. அப்படி இருக்க முடியுமா? அதுக்குள்ள போக வேண்டாம். நீங்க படிச்ச வரைக்கும் படிச்ச அளவுக்கு அவர் படிச்சாரு. இவ்வளவு இடங்களில் நான் சொல்றேன், 45 இடங்களில் நான் ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து காட்டுறேன். ஆரிய ராணி, பாரத தேவி, அப்புறம் சிவாஜி பற்றி பாடுகிற அத்தனை பாடல்களையும் 5-6 இடங்கள்ல ஆரியம்ங்கிற வார்த்தை வருகிறது. சோ இவ்வளவு இருக்கும்போது ஒரு ஆரிய பார்ப்பனிய பாசத்தில் இருந்த பாரதியை தமிழன் நீங்க அடையாளப்படுத்த முடியும். அதான் நம்ம சொல்றோம். தமிழன் என்கிற வார்த்தைக்குள் பாரதி வருவார். பாரதி போன்ற திரிவுவாதிகள், பார்ப்பனியவாதிகள், சனாதனவாதிகள் வருவார்கள். ஆனால் திராவிடம் என்கிற வார்த்தை தான், அதுதான் டூல். இதுதான் வெப்பன்னா, இந்த வெப்பனுக்கு கவுண்டர் வெப்பன் எது? ஆரியம் என்பது ஆயுதம், அதை தடுக்கிற ஆயுதம். அதுக்கு கவுண்டர் வெப்பன் எது அப்படின்னா அது திராவிடம் மட்டும்தான். இந்த வார்த்தைக்குள்ள இவங்க வரமாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்டா இங்க விளக்கம் சொல்லுவாங்க. மணியரசன் உட்பட என்ன சொல்லுவாருன்னா, திராவிட அப்படின்னு ராகுல் டிராவிட் யாருன்னு கேட்பாரு. ஏன் ராகுல் டிராவிட் திராவிடர்னு தன்னை சொல்லி பேரு திராவிட் ரைட்டு. அப்ப திராவிடர் கழகத்துல இருக்காரா? இல்ல திராவிட அடையாளமா? அவரு திராவிட கருத்தோட்டத்தை அவர் ஏத்துக்கிட்டாரா? விஷயம் என்பது திராவிட கருத்தியலை, திராவிட கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிடர்கள். நம்ம சீமான் அவர்களுடைய பேச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இவ்வளவு தூரம் போக வேணாம். சீமான் ஆகட்டும் இல்ல யார் இப்படி பேசினாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கும் போது நம்ம விமர்சனத்துக்குள்ளாகும். அந்த வகையில தான் இப்ப சீமானும் இருக்காரு. ஒரு 1 மந்தோட ஸ்பீச் எடுத்தீங்கன்னாவே மாதத்தின் முதல் நாளுக்கும் கடைசி நாளுக்கும் வித்தியாசம் பல இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க சீமான் அவர்கள் தான் நிறைஞ்சிருக்காரு. என்றிருந்துன்னா பெரியாரை பத்தி என்னைக்கு அவர் பேச ஆரம்பிச்சாரோ அன்றிலிருந்து அவர் முன் பேசியதும் பின் பேசியதும் இணைத்து வெளியிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. சீமானே அவருக்கு ஆதாரம் தான். அதனால நம்ம போய் இவ்வளவு நம்ம டீட்டெயில்டா போய் அவர் பேச வேண்டிய. நீங்க இந்த முடிவுக்கு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தேவையில்லைன்னு சொல்றீங்க. எவ்வளவு தேவையில்லைங்கிறது ரெண்டாவது. ஆனால் நாம சொல்லிடுறோம், இதுதான் ஆதாரம், இதுதான் விஷயம். புரிஞ்சுக்கங்க. இல்ல அவருடைய திட்டம் என்னன்னு கேக்குறேன். இப்ப 2019 வரைக்கும் நீங்க சொல்வது போல அதே ராவணன் குடியில பெரியார் அவர்களின் படத்தை வச்சு மாலையிட்டு விளக்கு ஏற்றி நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2019க்கு அப்புறம் சிறிது சிறிதாக மாற்றம் வருது. மொத்த மாற்றம் இந்த 24, 25 எவ்வளவு என்ன திட்டம் எக்ஸாக்டா போட்டிருக்கிறாரு அப்படிங்கறத என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர் 2015 என்ன மீட்டிங் போட்டு எப்படி குருமூர்த்தியோட திட்டம் போட்டாரு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை என்னால சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வெகுசன மக்களை, வாக்குகளை பிரிப்பதற்கு விஜய் இறங்கி இருக்கிறாரு. சீமான் ஏற்கனவே பேசி கொண்டிருந்த மாற்று அரசியலை நான் தருகிறேன் அப்படிங்கிற அந்த டோன்ல இருந்ததுனால நிறைய புதிய இளைஞர்கள் அந்த பக்கம் போனாங்க, வேறு பக்கம் போயிருக்கிறாங்க. அப்போ அந்த பக்கம் அவருடைய கடை காலியாகிற வேகம் அதிகரித்ததற்கு விஜயின் வருகை ஒரு முக்கியமான இதா இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு இவங்க போகும்போது இவர் அந்த தன்னுடைய வாக்குகளை எங்க இருந்து பறிக்க முடியும்? வாக்கு என்பது 100 பேர் இருக்காங்க, 100 பேர் தான். உங்க கையில இருக்கிற 20 பேர்ல 10 பேர் இன்னொரு பக்கம் போனா நான் இன்னொருத்தர் பர்சல இருந்து ஒரு 10 அடித்தாதான் உண்டு. அப்படி இவர் அடிக்கணும்னு முடிவு பண்ணது பாஜகவின் வாக்குகளை,
உங்களை விட சிறப்பாக உங்கள் பணியை, உங்கள் பாஜகவிற்கு முள்பொறுக்கி வேலையை நான் செய்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பாதை அமைத்து நான் தருகிறேன்னு சொல்லி இப்போது தானே ஒரு ரோடாக படுத்து கிடக்கிறார் சனாதனத்தின் பாதையில். அவர் கட்சி அலைந்து விடுமே. அவருக்கு அதை பத்தி கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே. நீங்க முதல்ல சொன்னீங்களே ஒரு விமர்சனம் இருக்கு, அவர் கட்சியே நடத்தல, கார்பரேட் கம்பெனி நடத்துறாரு. கார்பரேட் கம்பெனி கூட கிடையாது. கார்பரேட் கம்பெனிங்கிறது ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், பல பேர் சேர்ந்து முடிவு இருக்கிற ஒரு கூட்டமைப்பு, மேல அதுக்கு மேல ஒரு சீஃப் செக்ரட்டரி எல்லாமே இருப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. அண்ணன் ஒருவரே சிந்தனை, அண்ணன் ஒருவரே செயல். அங்க செயலும் சிந்தனையும் ஒன்றுதான், பேசுவது மட்டும் இல்ல. அவரை நம்பி இருக்கக்கூடிய தம்பிகளின் நிலை என்ன? நம்பி இருக்கிற தம்பிகள் முந்தைய தம்பிகளின் நிலையை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். கிரீஸ் டப்பா, உதிர்ந்த சருகுகள், சாக்கடை அடைப்பு, இந்த மாதிரி ஒரு கட்சி தொண்டனை, கட்சி நடவடிக்கை பிடிக்காமல் வெளியில் செல்லுகிறவனை இப்படி கேவலப்படுத்துற ஒரு கட்சி தலைவன் உலகத்திலேயே, உலக சரித்திரத்திலேயே, ஹிட்லரை சொல்லுவாங்க, யாருமே வெளியில் போகிறவர்களை சாக்கடை அடைப்புகள்னோ உதிர்ந்த சருகுகள்னோ இந்த மாதிரி கிரீஸ் டப்பானோ சொன்னது கிடையாது. இந்த தகுதிகளை எல்லாம், இந்த வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து பாருங்க, நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீங்க. பாஜகவுல சமீபத்துல நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல சமத்துவ மக்கள் கட்சி திடீர்னு ஒரு நாள் எனக்கு இந்த மாதிரி தூக்கத்துல தோணுச்சு, மனைவி கிட்ட கேட்டேன், சரின்னு சொன்னாங்க, கட்சியை இணைச்சிட்டேன் அப்படின்னு இணைச்சாரு. ஒருவேளை அந்த பயணத்தை நோக்கி இவரும் படையெடுக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு இத நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை சொல்றேன். பொன் ராதாகிருஷ்ணன், அம்மையார் தமிழிசை, அப்புறம் சரத்குமார் வேறு கட்சியாக இருப்பது போல் இருந்தவர், இன்னைக்கு சீமான், இவர்கள் எல்லோருக்கும் ஒரு சாதிய இன பின்புலம் இருக்குது. இந்த சாதிய பின்புலத்தில் இருக்கிறவர்கள், இவர்களுடைய அந்த வரலாற்றை நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா, சனாதனத்தால் மிக மோசமாக வஞ்சிக்கப்பட்ட அந்த வரிசையில் முன்னணியில் இருப்பவர். நீங்க இப்படிப்பட்ட ஒடுக்குமுறையை சந்தித்து விட்டு இவ்வளவு பெரிய தாக்குதலை, நீங்க கமுதி கோயில் நுழைவு போராட்டம் நடந்தப்ப என்ன நடந்துச்சு, நீங்க பிரிவு கவுன்சில் வரலும் போய் செருப்படி வாங்கிட்டு, அதாவது அசிங்கப்பட்டு 8000 ரூபாய் நீங்கள் தண்டம் கட்டிட்டு தீட்டு கழித்தார்கள். உங்க காசை வாங்கியே நீங்க பட்டது தொட்டது ட்ரீட் ஆயிடுன்னு சொல்லி கழி விடுவதற்கு 8000 ரூபாய் ஃபைன் போட்டான். இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட ஒரு இனம், நீங்க அதுல இருந்து வெளியில வந்துட்டு இப்படி சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம சொல்ல விரும்புறோம். நீங்க திடீர்னு ஒன் ஃபைண்ட் சரத்குமார் சேர்ந்துட்டாங்கன்னா அதான் என்னன்னா, அந்த சமூகத்திலிருந்து நிறைய வியாபாரிகள் வந்திருக்கிறார்கள். இப்படி தன்னையே விற்றுக் கொள்கிற வியாபாரிகளை நான் இப்படி மேல்மட்டத்தில் பார்க்கிறேன். இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் சுமன் கவி இணைந்திருந்தார். அவருடைய நிறைய கேள்விகளை முன் வச்சிருந்தோம், நீண்ட நெடிய விளக்கங்களை கொடுத்திருக்கார். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.